ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். நான் ஒரு இந்த வீடியோட எங்கே வந்திருக்கும்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் பிரதான வீதிக்கு பக்கத்தில் இருக்கிற குறுமடம் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது ஈஸியாக. இந்த குறுமடம் பயங்கர ஃபேமஸான இடம். அதே மாதிரி அங்கே பிஓசி பேங்க் இருக்குது. அப்படியே இந்தியாவில் திரும்பிங்கன்னு சொன்னால் மேங்கோஸ் ஹோட்டல் இருக்குது. இந்த மேங்கோஸ் ஹோட்டலை தாண்டி இந்த இடத்த லொக்கேட் பண்ணுறதுக்கு சரியான இடம். இந்தியாவில் குறுமடம், இந்தியாவில் பிஓசி பேங்க், இந்தியாவில் வந்து மேங்கோஸ் சாப்பாடு, சைவ சாப்பாடு கடை இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற இந்த பஜாஜ் ஷோரூம் ஜோசப் மோட்டர்ஸ் என்ற இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன பைக் பார்க்க போகிறோம்னு சொன்னால் பஜாஜில் நியூலி லான்ச் ஆன ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பற்றி நாங்கள் பார்க்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே என்னென்ன பைக் இருக்குது, வேறு என்ன பைக் இருக்குன்றதையும் நாங்கள் பார்க்கலாம். அதோட இதில் ஸ்பெக்ஸ் என்ன மாதிரி இருக்குது, இது என்ன விலைக்கு விற்கணும், இது லீசிங்கில் எடுக்கலாமா இல்லையான்ற விஷயங்களையும் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஜோசப் மோட்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வடிவாக இது பண்ணியிருக்கீங்க பஜாஜ் இந்த ஷோரூம். இங்கே வந்து பைக்குகள்லாம் கூட இருக்குது. அதுலேயும் வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஒரு எலக்ட்ரிக் பைக். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்த பைக் வந்து இதுதான். இதுக்கு என்ன பேருன்னா, இது வந்து செட்டாக் பைக். செட்டாக்ன்றது இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அண்ணா வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? பேர் வந்து ஜோகராஜா. இந்த பைக்குக்கு பேர் செட்டாக். என்னன்னா செட்டாக். இந்த பைக்கை பற்றி நீங்கள் சொல்லுங்கண்ணா. இந்த பைக் வந்து ஃபுல் சார்ஜ் போட்டா 120 கிலோமீட்டர் ஓடும். 120 கிலோமீட்டர் ஓடும். ஓகே, 2 வருஷம் ஓடி இருக்குது. அடுத்தது இதுல வந்து ஸ்டார்ட் பண்றா சும்மா நார்மலா ஸ்டார்ட் பண்ண இயலாது. எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க? இது ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது சுவிட்சை போட்டு ஆன் பண்ணினா சுவிட்சை காட்டினா இங்கே இருக்கண்ணா. ஓகே, இதை வந்து எப்படி இருக்கும்? நார்மலா அப்படி இருக்கும். நார்மலா அப்படிதான் இருக்கும். ஓகே, இது ஓன். ஓகே, இதை ஆன் பண்ணிட்டா ஸ்டாண்டை தட்டி போட்டு பிரேக்கை பிடிக்க கொண்டு டி என்றதை அமர்த்தினா தான் போகும். அமர்த்துவோம். அது ஸ்டாண்டை தட்டாமல் மெயின் போகாது. பட் பிரேக்கை பிடிக்காமல் இந்த ட்ரைவ் மூட்டை அமர்த்தினாலும் போகாது. பிரேக்கை அமர்த்தி கொண்டு ஓகே, சும்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சவுண்டை பார்ப்போம். அவ்வளோதான். நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டி என்ன விழுகுது, இது விழுந்தா சரி. இது வந்து எக்கானமிக் லைட்டும் விழுகுது. அதை விட 38 கிலோமீட்டர் போகும். இப்ப இருக்க சார்ஜுக்கு வந்து ஸ்பீடா இல்லை எக்கானமிக்கா? எக்கானமிக்கு. சரி, அடுத்தது நேராகவும் விழுது. நான் நம்ம பண்ணி போட்டு இப்படி புஷ் பண்ணி அமர்த்தினா அந்த பின் கதவு பின் கார்கோ ஸ்பேஸ் பார்க்கலாம். இது எத்தனை லிட்டர் என்ன கணக்குல இருக்கு இந்த சைஸ்? இந்த சைஸ் வந்து ஒரு பெரிய ஹெல்மெட் ஒன்று வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பயங்கர பெருசா இருக்கு. இந்த கை பாத்தீங்கன்னா ஒரு அடிக்குள்ள நல்ல ஆழமா இருக்கு. ஓகே, இதுதான் இந்த பாக்ஸ். இதுக்கு வச்சா அப்படி இருக்கணும். வச்சு காட்டுங்கன்னா இதுக்கா சார்ஜர் இருக்கா? சரி பாவம். இதுதான் சார்ஜர். இதான் இதுக்குரிய சார்ஜர். ஸ்பீட் சார்ஜரா என்ன மாதிரி? இதுல இது நார்மல் சார்ஜர் கொடுத்த மாதிரி. மற்றது இதுல வந்து சும்மா சார்ஜ் பண்ணவும் மேலாது. இதுல பிளக்ல போட்டுட்டு இதை ஒன் பண்ணினா தான் சார்ஜ் ஆகும். ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. இந்த பட்டனை பிரஸ் பண்ணி விட்டா தான் அது சார்ஜ் ஆகும். இந்த சார்ஜ் ஆகும். இதை வந்து அமர்த்தினா தான் இந்த பட்டன் அமர்த்தினா உங்களை வந்து சார்ஜ் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். இது என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆமா ஃபுல்லானா இல்ல அப்படியே? ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். ஃபுல்லானா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். சோ பேட்டரிக்கு சேஃபா இருக்கு. பட் இதுலதான் இத பேட்டரிய இந்த இதுதான் போட்டு சார்ஜ் பண்றது. சார்ஜ் பண்ணி சார்ஜர் வயர் கலட்டினாதான் பிறகுதான் அங்க ஒண்ணா சுவிட்ச் போட்டா ஒண்ணா. இல்லாட்டிக்கு நீங்க அப்படித்தான் போட்டாலும் ஒண்ணாது. இந்த ஸ்டார்ட் பண்ணவே இல்லாது. இந்த வயரை லொக் ஆகும். இந்த வயர் போய் பிடிக்க லொக் ஆகிச்சா சேர்ந்து இதை லொக் ஆகிட்டு. இப்ப இதே அமர்த்தி கொண்டு கரெக்டா வேணும். சும்மாயும் வராது. மற்றபடி இது சார்ஜில் இருக்க இந்த வயர் கலட்டினா அது பிறகுதான் அங்கே ஒண்ணா இந்த மூடியும் விடும். ஓகே, ஸோ அழகான பிரேக் லைட் கொடுத்துருக்கணும். சிக்னல் எல்லாம் வந்து தாராளமாக தெரியக்கூடிய மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்கணும்.
இந்த பைக் இந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஷேப்லாம் இருக்கும் பாருங்க. ஓகே, இப்படி இருக்கும். சைட் வியூ வந்து இப்படி இருக்கும். ஸோ நம்ம முன்னுக்கு ஏற்கனவே வீடியோவில் போட்டுருப்பேன். இந்த கீழாம் பேட்டரி இருக்கேன்னா இதுக்கு எல்லாம் பற்றி இதில் தண்ணியை போகக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லாம் பண்ணிடு. ஓகே, தண்ணி இப்போ தண்ணியில் போய் எப்படி பேட்டரி பழதாங்கன்னா அப்படியே நடக்கவே நடக்காது. ஸோ முன்னுக்கு ஒரு பேக் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா இதில் வந்து சும்மா ஹேரிங் பேக் இந்த சும்மா பேக்கில் வந்து கொழுவிட்டு திங்ஸ் வாங்கி கொண்டு போகண்டா இதில் கொழுவி கொண்டு போகலாம். அதே மாதிரி ஃபோன்கள் வைக்கக்கூடிய மாதிரி இல்லை சொன்னால் வேறு திங்ஸ் செய்யக்கூடிய மாதிரி இதை வந்து நீங்கள் எடுத்து கொண்டு போகணும். வெளியே விட்டால் கலர் போய் ஓப்பனாக இருக்க ஒரு லோக். ஸோ இதுக்குள்ளேயும் வந்து நீங்கள் திங்ஸ் சின்ன சின்ன இதுகள் ஃபோன்கள் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃபோன்கள் சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி. ஒரு 2 பக்கம் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, ஃபோன் சார்ஜ் ஆகிறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. இதுல இன்னொரு இது ஒன்று இருக்கு எப்படின்னா, பெட்ரோல் பைக் வந்து சிக்னல் ஒரே பக்கத்துல இருக்கு. அது வந்து லெப்டுக்கும் ரைட்டுக்கும் போற சிக்னல் வந்து ஒரே சைட் சுவிட்ச் தான் இருக்கு. ஓகே, ஆனா இதுக்கு வந்து அப்படி இல்லை. இதுக்கு வந்து அந்தந்த பக்கத்துக்கு இதே மாதிரி தான் பட்டன் இருக்கு. இந்த பக்கத்துக்குரிய சிக்னல் வந்து இந்த பக்கத்துக்கு நாங்களா அமர்த்துவோம். அமர்த்துக்காமோ அதே இதுதான் நம்ம பக்கம் சிக்னல். இங்கே பக்கம் அமர்த்தினா இங்கே பக்கம் மட்டும்தான் வேலை செய்யும். ஓகே, மற்ற பக்கம் அமர்த்துங்க. அது ஈஸி. மாலைக்கு தட்டி குழப்பம் இல்லாம எப்படி நிப்பாட்டுறதா அப்புறம் நிக்குமா? இல்ல அது எப்படி நாங்கள் பண்ணா நிக்கும். இது வந்து டிம் லைட் நார்மலாக வேலை செய்யும். ஹெட் லைட் வந்து நாங்கள் ஓடைக்குள்ள மட்டும்தான் ஹெட் லைட் இருக்குது. நாங்கள் சும்மா போய் நிப்பாட்டி போட்டு லைட் வேலை செய்யும். ஓகே ஓகே. மற்ற இது அமர்த்தினா நியூட்ரல். ஓகே, இங்கே நியூட்ரல்லே நிற்குது. மற்ற இது 6 ரைவா திருப்பி நான் ஓடிக்கொண்டு போய் நியூட்ரல் பாட்டாக நியூட்ரல் மட்டும் தான் மாற்றோம். ஓகே ஓகே. இது வந்து ரிவர்ஸ். சரி, இது வந்து மூட் மாதிரி இப்போ மூட் 8 அது ஹை ஸ்பீட் என்ன? ஹை ஸ்பீட் வந்து 63 வரைக்கும் இருக்கு. அதுக்கு நாங்கள் ஸ்லோவா போகிறோமோ அவ்வளோத்துக்கு பேட்டரி கொஞ்சம் கிலோமீட்டர் போகும். போன கடுமையாக பாவிக்காமல் ஒரு கூட பாவிச்சா கொஞ்சம் கூட கிலோமீட்டர் போகலாம். ஆனால் 130 கிலோமீட்டர் வரைக்கும் இது இப்போ வேலை செய்யுது. 130 கிலோமீட்டர் போகலாம் ஒரு சிங்கிள் சார்ஜில். ஃபுல் சார்ஜ் போட்டால் 130 வரைக்கும் பேசு. ஓகே, இந்த லைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த மேலே இந்த வளைவு ஃபுல்லாகவே லைட், உள்ளே வந்து ஹெட் லைட்டுகள் இதுகள் இருக்குது. இந்த டிசைன் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. டயர் இதுகள் டயர் சைஸ் வந்து டயர் அலோவியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் பிரேக் சிஸ்டம் என்னென்னா கப் பிரேக்கா? இல்லை, எல்லாம் கப் பிரேக் தான். கப் பிரேக் தான். இல்லை, கப் பிரேக். இப்போ இப்படி நீ கேட்கல தான் இந்த ஹெட் லைட் வேலை செய்யும். ஓகே, அது வந்து இப்போ ரைட் மூட்டில் நிற்குது. ஓகே, இப்போ இப்படி நிற்க ஹெட் லைட் சும்மா நிற்க வேலை செய்யும். ஓகே ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கப் பிரேக். அதே மாதிரி சொக்கப் சோல்வர் இதெல்லாம் பாருங்கள். இதில் வேறு என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குண்ணா இதில்? என்னென்னா எங்கள்கிட்ட பஜாஜ் கம்பெனி தான் இது பார்க்குறது. இல்லை முழுக்க மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் எல்லாம் அவைய பொறுத்தண்டபடியால் எங்களுக்கு லேசாக இருக்குது. என்னென்றாலும் கம்பெனியே எல்லாம் பார்த்துக்கொள்ளும். இது உண்மையாகவே இந்த பைக்குன்னு தயாரித்த கம்பெனி அது தயாரித்த கம்பெனி பஜாஜ். ஆனால் பஜாஜ் லோகோ ஒன்றையும் காணலாம். அது என்ன செட்டை சொல்லி இப்போ எலக்ட்ரிக்கு வேறையா ஒரு பக்கம் கொண்டு வச்சிருக்கேன். ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஆட்டோவும் கண்ட வருது. வீகோன்ற பேர்ல ஒரு ஆட்டோவும் இது என்ன மாதிரி உடனே வந்து அடுக்கலாமா? என்ன மாதிரி ஆர்டர் பண்றது? எடுக்கலாம். பைக் இருக்கு, தாராளமா இருக்கு. என்ன கலர்ஸ் இருக்குன்னு வைப்பாமா? இப்ப கண்டையில இப்ப இது நீலம் இருக்குது. ஓகே, மற்றது இதுல சில்வர் கலர் இருக்குது. இது பாத்தீங்கன்னு சொன்னா சில்வர் கலர் இருக்கு. ஓகே, பிளாக் கலர் இருக்கு. 3 கலர் தான் வந்ததா? இல்ல 3 கலர் தான் இப்ப எங்கள்கிட்ட வந்திருக்கா. வெள்ளையும் இருக்குது எங்கள்கிட்ட. ஓகே, இது பைக்கை பத்தின விஷயங்கள் இருக்கா? இதுல பைக்கை பற்றிய நீங்க ரேஞ்ச் பாத்தீங்கன்னு சொன்னா 151 கிலோமீட்டர் போட்டிருக்கு. மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 63. அப்ப நீங்க எக்கனாமிக்ன்றது வந்து நீங்க என்ன சிலவா போகணும். அதே மாதிரி பேட்டரி வந்து 3.5 கிலோ வாட் அளவுக்கு வந்து இந்த பேட்டரி கெப்பாசிட்டி பேட்டரி தன்மை வந்து இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வேற என்ன பார்க்கணும்? இதுல கலர் எல்இடி ப்ளூடூத் ப்ளூடூத்துக்கு இது இருக்கா? ப்ளூடூத் அது செட்டிங் அதுக்குள்ள இருக்கு. அது ஃபோன் செட்டிங். அதாவது வந்து அவைக்கு ஏதாவது கோல்ஸ் வந்து அதுல காட்டும்.
ஓகே ஃபோன் கால் வந்து அதில் காட்டக்கூடிய மாதிரிலாம் அதுக்குள்ளான் இருக்கு. ஓகே. அதே மாதிரி நான் டிக்கி ஸ்பேஸ் பார்த்தோம்னு சொன்னால் 35 லிட்டர் அந்த அளவு வந்து ட்ரங்க் வலியும் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் 35 லிட்டர்ன்ற அளவில் வந்து நான் சொன்னேன் பார்க்கவே தெரியும். அது பயங்கர பெருசாக நல்ல உள்ளுக்கு நல்ல ஆழமாக இருந்தேன். ஸோ அதுக்கும் வந்து இந்த இதில் வந்து நல்ல விஷயமா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து இதில் இருக்குது. இந்த கலர்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இருக்கு பைக் இந்த கண்ணாடி எல்லாம் பாருங்க வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. சொன்னால் வளமையாக வர்றதை விட நிறைய விஷயங்கள் வந்து நல்ல டிசைனாக லுக் வைஸாக நல்லா இருக்குது. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர்ஸும் வந்து அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த பிளாக் கலரையும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்த கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும் என்ன மாதிரின்றதை பற்றி நீங்கள் நேரில் வந்து காய்ச்சி கொள்ளலாம். இந்த இடத்த ஒரு கத்திரிக்கா சொல்லிவிடுங்கண்ணா. எங்கே இருக்குன்னா இது வந்து பிரதான மெயின் ஸ்ட்ரீட் வந்து வெளி மாவட்டத்துக்கு போற பஸ் எல்லாம் இதெல்லாம் போறது மன்னார் பவுனியா கொழும்பு எல்லாம் இந்த ரூட் தான் போறது. இது மெயின் ஸ்ட்ரீட்னு சொல்றது பிரதான வீதி. இடத்துல இடம் வந்து பெரிய சந்தி. அதுக்கு முன்னால இந்த இருக்கு அங்கே பேங்க் ஓகே. அதே மாதிரி லீசிங் பத்தி கொஞ்சம் சொல்லலாம். லீசிங் பத்தி இப்ப இதுக்கு சொல்ல போனா 150% கட்டாயம் லீசிங் அமௌண்ட் தான். லீசிங் டவுன் பேமெண்ட் நீங்க 3,38,420 கண்டிப்பா கட்டியே ஆகும். ஓகே. இதுக்கு பிறகு மிச்சம் கேட்டா இதுல போட்டிருக்கிற பிரைஸ்ல இருந்து 50,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு. லீசிங்கா இல்ல பொதுவா? இல்ல பொதுவா எல்லாத்துக்கும் பொதுவா. நீங்க லீசிங் எடுத்தாலும் சரி காசு ஃபுல்லா கட்டி எடுக்க போறீங்கன்னாலும் சரி இங்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல வந்து இந்த பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். இது கொஞ்சம் கால வரையில இருக்கா? கால வரை இந்த மாசம் வரைக்கும் இருக்கும். இந்த மாசம் மட்டும் இந்த ஆஃபர் கொடுக்குறீங்க. இதுல வந்து அதாவது டவுன் பேமெண்ட் கட்டைக்குள்ளையும் இந்த 50,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கழிச்சுக்கொண்டா கட்டும். இதுல வந்து இந்த அமௌண்ட்ல இருந்து 50,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். அதாவது வந்து இந்த அமௌண்ட ரெண்டா பிரிக்கிட்டு அந்த வார அமௌண்ட்ல இருந்து 50,000 ரூபாய் கழிச்சு போட்டுதான் கஸ்டமர் இந்த 338 கட்ட வேணும். ஓகே ஓகே. ஸோ அதுக்குமே இப்போ கிட்டத்தட்ட 50% நீங்க வந்து இந்த அடிச்ச பிரைஸ்ல இருந்து 50,000 ரூபாய் கழிச்சு வர்ற மொத்த அமௌண்ட் 50% நீங்க வந்து அட்வான்ஸா கட்ட வேண்டி வரும். ஸோ இது வந்து லீசிங் வந்து புதுசா வந்த சட்டம். புது வாகனங்களுக்கு வந்து 100% நீங்க கண்டிப்பா கட்டி ஆகணும் 50%. இது பொரண்டி என்ன மாதிரினா பொரண்டி வந்து 3 வருஷம் பேட்டரிக்கு 3 பொரண்டி இருக்குது. அது எல்லாத்தையும் பஜாஜ் கண்ட பைக் சர்வீஸ் டீலர் மேலதான் இந்த பைக்கையும் பார்ப்பேன். ஃபுல்லா பார்ப்பேன். ஓகே. இதை விட இதுக்குரிய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்குது. ஓகே. இதுல வேற விஷயங்கள் பேட்டரி வந்து பலதா டேமேஜ் ஆயிடும் கம்பெனி அதை மாத்தி கொடுக்கும். காசு கட்டவே இல்லை. காசு கட்டது ஃபுல்லா ஃப்ரீ. சோ நல்ல விஷயம். எலக்ட்ரிக் பைக் அதான் முக்கியம். பேட்டரி தான் முக்கியம். இந்த பேட்டரி புதுசா வாங்கன்னு சொன்னா என்ன விலை அப்படியே அப்டேட் வந்திருக்கா? அப்படின்னு இன்னும் வேற இல்லை. இப்போதைக்கு பேட்டரி பலதாது என்று சொல்லி கம்பெனி ஒரு பேட்டரிக்கு வாரண்டி 3 வருஷம் பேட்டரிக்கு வாரண்டி. பைக்குக்கு எல்லாத்துக்கும் மோட்டர் எல்லாம் சேர்த்து 3 வருஷம் வாரண்டி. அதாவது வந்து இந்த வாரண்டின்றது நீங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா தேயிற பொருட்களுக்கு தரமான இப்ப டயருக்கோ வேற சின்ன சின்ன போல்ஸ் நாட்டுகள் தேயிற விஷயங்களுக்கு தரமான பேட்டரிக்கும் மோட்டருக்கு மட்டும்தான் இந்த 3 வருஷம் வாரண்டி. இந்த பைக்கை நீங்க லீசிங் விஷயங்களும் சொல்லிட்டேன். மொத்த பிரைஸ் நான் சொல்லிட்டேன். சோ இந்த பைக் நீங்க பிடிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து வாங்கலாம் தாராளமா. ஜோசப் மோட்டார்ஸ் அவங்களோட போன் நம்பர் இதுல கிடக்கு. நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து வாங்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தேவைன்னு சொன்னாலும் அவர்கிட்ட கேட்டு நீங்க கிளியர் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன இது வேணும். அது வந்து பைக் வந்து இருக்கிற கலரை நீங்க வந்து வந்த உடனே காசு பே பண்ணி எடுத்துக்கொண்டு போகலாம். இப்ப நீங்க இல்லாத கலர் இல்லைன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க சொன்ன கலர் வந்து இங்க வாகனம் முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னா அவங்க குறிப்பிட்ட நாள்ல வந்து அவங்க எடுத்து தருவீங்க. சரி. நான் இந்த பைக் விலை சொல்லிட்டீங்க. இது வாரண்டியை பத்தி சொல்லிட்டீங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் என்னென்ன கலர்ஸ் இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னாச்சு. இப்ப இதுல வந்து கம்பெனியால வந்து கூட கிலோமீட்டர் வந்து சொல்லப்பட்டாலும் இந்த கடைக்காரர் என்ன சொல்லணும்னா மக்களோட பாவனைக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் என்ற ஒரு அவரேஜான கிலோமீட்டர் தான் சொல்லினாங்க. இப்போ நீங்க வந்து நோட்டீஸ் பண்ண இடத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிலோமீட்டர் கூட இருக்கும். ஆனா அப்படி இல்லை. 120 கிலோமீட்டர் 100% ஓடுமென்ற நம்பிக்கையில வந்து அது வந்து வீடியோ சொல்லிக்க வந்து இந்த கிலோமீட்டர் 120 சொல்லியிருப்பேன். இந்த பைக் வந்து உங்களுக்கு வாரண்டி சம்பந்தமா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப பெட்ரோல் பிரச்சனை இருக்கிற காலத்துல இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து நிறைய பேருக்கு ஜூஸ் ஆயிடுச்சு நல்ல பாவனைக்கு வந்து உகந்ததா இருக்கும். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு இது வந்து ஒரு என்ன சொல்றது, இப்ப கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கிற ஆக்கள் மற்றது கொஞ்சம் பாய்ஸா இருந்தா கட்டியா இருக்கிற ஆக்களுக்கு வந்து இந்த பைக் வந்து நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா லுக் வைஸாவே இந்த பைக் வந்து நல்ல இதா இருக்கு. கேர்ள்ஸ் வந்து இப்ப நிறைய ஓடுறதுக்கு வந்து இந்த பைக் வந்து உகந்ததா இருக்கும்ன்றது நான் பர்சனலா எந்த இதுல இருந்து நான் சொல்றேன். கேர்ள்ஸுக்கு வந்து இது நல்லா இருக்கும்ன்றது எந்த ஒப்பீனியனா இருக்கு. பட் இந்த பைக் வந்து நல்லா இருக்கு. இந்த பாத்தீங்கன்னு சொன்னா உயரமான ஆகலாம். நான் கிட்ட கொண்டு காட்டுறேன்னா கொஞ்சம் உயரம் குறைவன்ற சொன்னா நான் அதே மாதிரி இப்ப எந்த உயரத்துக்கு இந்த ஸ்பேஸ்களை பாருங்க. இந்த
இந்த ஸ்பேஸ்களை பாருங்க நல்லா இருக்கு. ஸோ யார் விரும்பினாலும் இந்த பைக்கை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே இருந்துன்னு சொன்னா நீங்க ஜோசப் மோட்டர்ஸ்ல வந்து இந்த பைக்கை வாங்கலாம். நான் ஏற்கனவே அட்ரஸ் பண்ணியிருப்பேன். அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து போர்ட்ல இருக்கு. நான் அதையும் வந்து மென்ஷன் பண்ணி விடுறேன். கண்டிப்பா இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்க. பாய்.